സന്തോഷമാണ് നമ്മൾ നിശാഗന്ധിയിൽ ഇത്രയും വലിയൊരു മൂവിയുടെ ഭാഗമായിട്ട് ഹോസ്റ്റ് ചെയ്യുന്നത്. കാരണം നിശാഗന്ധിയിൽ എപ്പോഴും വരുന്ന ഓഡിയൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെക്കാൾ എനർജറ്റിക് ആയിരിക്കും. ലാസ്റ്റ് തന്നെ നമ്മൾ അപ്പോ ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് സൂര്യ സാറിനെ കാണാനായിട്ട് പോകുന്നത്. എല്ലാവർക്കും ഫസ്റ്റ് ടൈം சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சவும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ. ഈ എനർജിക്കാണ് നമ്മൾ ഇതുപോലെ ഒത്തുകൂടുന്നത് അല്ലേ? അണ്ണ ഇങ്ങോട്ടൊരു പ്രശ്നമുണ്ടോ? Great. Okay, so mic. All right, okay. നമസ്കാരം തിരുവനന്തപുരം, സുഖമല്ലേ? ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് സൂര്യ സാറിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങളിങ്ങനെ കാത്തിരിക്കുന്നതും കൈയടിക്കുന്നതും ആർപ്പ് വിളിക്കുന്നതും ഒക്കെ എനിക്കും എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഞാനൊരു
ഇത്രയും വലിയൊരു സെലിബ്രേഷൻ ആയിട്ട് ഒരു സിനിമയുടെ ഭാഗം ஓகே நாட்டில் எல்லாம் சொல்லுதுன்னோ എൻ്റെ നാട്ടിൽ ഓരോ വീട്ടിൽ നന്നായിട്ട് ஸோ எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் மலையாள ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்த எல்லாருமே வந்து கேரளாலேருந்து மலையாளிஸ் ஸோ என் படத்தில் நடிக்கிற எல்லா நிறைய கோ ஆர்டிஸ்ட் வந்து மலையாளிஸ் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி இயர் இன் ட்ரிவேண்ட்ரம் தேங்க்யூ ஸோ മച്ച് സൂര്യ സർ ഫാൻസ് എന്ന ആദ്യ ചിത്രത്തിലൂടെ തന്റെ മികവ് കാട്ടിയ ഇന്ന് ഇന്ത്യൻ സിനിമയുടെ അഭിമാനമായ ലക്ഷക്കണക്കിന് ആരാധകർ ആദ്യ ചിത്രങ്ങളിലൂടെ വെള്ളിത്തിരയിൽ കണ്ടത് പ്രതിഭയുടെ മിന്നലാട്ടങ്ങളായിരുന്നുവെങ്കിൽ പിന്നീട് തിരുവനന്തപുരത്തിന്റെ മണ്ണിലേക്ക് Station head Parvati ma'am and memento നൽകുന്നതിനായി IFP ഫിലിംസിനെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. செல்லங்களா, கண்ணிகளா, சாமிகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னது இது கூட்டம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? வர வழியில பார்த்தேன், அவ்வளவு டூ வீலர்ஸ், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பார்த்ததே இல்லை. இது ஒரு வீக் டே மாதிரியே இல்லை, அது வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த அன்புக்கு, உங்களோட இந்த நேரத்துக்கு, உங்களோட இந்த அன்கண்டிஷனல் லவ் ஃபார் 28 இயர்ஸ் நான் வந்து சாதாரணமாக பார்க்கல. அதுக்கு என்னோட மரியாதை கலந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஐ வுட் வவுச் ஃபார் திஸ். அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் வந்து வீட்டில் எல்லாருமே இதை வந்து விட்டுறாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி ட்ரிவேண்ட்ரம் எப்படி இருக்கீங்க? இது நம்பவே முடியல, நான் சென்னையில் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். மஸ்ட் பி 800 or 1000 கிலோமீட்டர்ஸ் அவே. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரேன். பட் இந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம எனக்காக இப்படி வந்து நிக்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை, நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ யா, கருப்பு ஃபில்ம் இப்போ May 14th ரிலீஸ் ஆகுது. We have a wonderful team here. I'll start thanking everybody now. அருண், நீங்க முதல்ல சொல்லிட்டே இருந்தீங்க, சார் நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சார், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க. உங்க ட்ரிவேண்ட்ரம் ஊருக்காரர் தான். Day and night he was working. அந்த செட்டு போட்டதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செட் எப்படின்ட்டு. அவர் பண்ண ஒரு சாமி சிலையை வந்து எங்க ஊர்ல கோயிலில் வச்சிருக்கோம். அவ்வளோ உண்மையா இருந்துச்சு அவர் பண்ண அந்த சிலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் விக்ரம் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபைட் சீக்வன்ஸ். இது சாதாரண ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, நிறைய CGI ஒர்க்லாம் இருக்கும். ஒரு மேத் ப்ரொஃபஸர் மாதிரி கணக்கெல்லாம் போட்டு, ஷீட்லாம் போட்டு, ஸ்டோரி போர்ட்லாம் போட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார். ஐம் ஹாப்பி ஐ மெட் யூ மாஸ்டர். ஐம் blessed. No, we were able to work together. Thank you so much for your time and lots of respect. நீங்க என்ன தேங்க் பண்ணவே வேண்டாம். நீங்க எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ஒரு blessing. That's what we all feel. And GK Vishnu ஒருத்தர் இருக்காரு.
கேமரா டெய்லராக என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமராக இருந்திருக்கலாம். பட் ஒரு ஆக்டராக என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் ரைட்டாக வந்து ஒரு த்ரில்லர் ஒரு கில்லர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தாலே வந்து மிரள்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆன் திஸ் செட். அண்ட் அகெயின் டு see him go back and I think ஒரு 7th standard எக்ஸாம் இப்போ மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அமேசிங். அவர் லைஃப் மெமரிஸை வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage. And அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும். பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதில் பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. RJ பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான படமாக நான் இதை பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional courtroom drama and second half will have multiple theatre moments. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து I think he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான். எமோஷனலாக இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையாக இருக்கும். ஒரு லாஃப்டர் இருக்குது, ஒரு சிரிப்பு இருக்குது, தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலேயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். I think that's what we have tried and that's what we will achieve. May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. I'm sure we will get all your love again. என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உண்மையா நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial, important age also. அதனால ஒரு சீனியரா, ஒரு அண்ணனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து இப்போ ஆர்ஜேபி சொன்ன மாதிரி தான், where there is a will, there is a way. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. மகாபாரதம் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அது என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசா கனவு காணுங்க. எல்லா கனவும் நிஜமாவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். so many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெருசா நடக்கும். ஸோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மேக் இட் பிக் இன் லைஃப். I pray for you. I wish you all happiness. அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா கொடியும் பார்க்குறேன். நான் எங்கே போனாலும், ஒரு துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, திருவண்ணாமலை வாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. So this is not something which is no easy. 28 வருஷமா கண்டினியூஸா இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். Thank you for this love. And இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, to all the lovely people from the police department and all the media people, journalists, all the supporters, all the bodyguards, bouncers and photographers, இங்க இருக்கிற YouTube channels, cameraman, எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theaters. May 14th with Karuppu. I'm really, really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. Part 2,
ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. Take lot of care and please go home. And every dream will come true. I pray for you. Thank you. Station head Parvati ma'am and member നൽകുന്നതിനായി IFP ഫിലിംസിനെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. வருஷமா கண்டினியூஸா இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ். இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, to all the lovely people from the police department and all the media people, journalists, all the supporters, all the bodyguards, bouncers and photographers, இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theaters. May 14th with Karappu. I'm really, really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. Take lot of care and please go home. And every dream will come true. I pray for you. Thank you. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக